வணக்கம். என்னோட பேர் மருத்துவர் சபரிநாத். நான் ஒரு மூட்டு தசை இணைப்பு திசு நிபுணர், ருமட்டாலஜிஸ்ட். இந்த ஆட்டோமியூன் டிசீஸ் பற்றின அவேர்னஸ், குறிப்பாக எஸ்எல்இ பற்றின அவேர்னஸை மக்கள் எடுத்துகிட்டு கொண்டதாக நிறைய பதிவு நம்ம பேசியிருக்கோம். இந்த பதிவில் நம்ம பேச போகிறது எஸ்எல்இனால் ஏற்படுற கிட்னி பாதிப்பு பற்றி பேச போகிறோங்க. இப்போ இந்த எஸ்எல்இனால கிட்னி பாதிப்பு ஏற்படுறவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரலாம், என்னென்ன அறிகுறிகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அவங்களுக்கு வந்து யூரின் கம்மியாக போகிறது, சில பேருக்கு கால் வீங்கிறது, இன்னும் சில பேருக்கு தூங்கி எழுந்த உடனே கண்ணை சுற்றி அவங்களுக்கு வந்து வீக்கமாக இருக்கிறது, சில பேருக்கு யூரின்ல ரத்தம் வர்றது, இல்லை யூரின் நிறையா போகிறது, இது போன்ற சிம்டம்ஸ் வரலாங்க. ஸோ இது போன்ற சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ருமட்டாலஜிஸ்ட்டை பார்க்கும்போது சில வகையான பிளட் டெஸ்ட் அப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ணி எஸ்எல்இனால் ஏற்பட்ட கிட்னி பாதிப்பை நம்ம வந்து முன்கூட்டி கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய வகையான மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஓகே, இப்போ இதை பேஷண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ எஸ்எல்இனால் கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு, மேற்கொண்டு அந்த பாதிப்பு ஜாஸ்தியாகாமல் என்னென்ன விஷயம் பண்ண முடியும் பேஷண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணலாங்க. முதல் விஷயம், இந்த நோயை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு அவங்க வந்து ருமட்டாலஜிஸ்ட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த நோய் கண்ட்ரோல் ஆகும்போது கிட்னி பாதிப்பு மேற்கொண்டு ஜாஸ்தியாகாமல் பார்த்துக்க முடியும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவுல பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உப்பு நிறைய எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் புரோட்டீன், புரதச்சத்து வந்து தேவையான அளவு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து இன்ஃபெக்ஷன்ஸை, நோய் தொற்று வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ கூட்டமான இடங்கள் போகிறது, இல்லை ஏற்கனவே சளீரமல் இருக்கவங்கக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். மாஸ்க் போன்ற விஷயங்களை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான இடத்துல. சரிங்களா? நாலாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதற்குன்னு சில வேக்சினேஷன் இருக்குது. ஸோ எஸ்எல்இ கிட்னி பிரச்சனை இருக்கவங்க அதுக்கான வேக்சின்ஸ் எடுக்கும்போது வந்து இந்த கிருமி தொற்றுனால ஏற்படுற மற்ற வகையான பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணும்போது மேற்கொண்டு இந்த கிட்னி பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறத வந்து பார்த்துக்க முடியுங்க. இப்போ இது இல்லாமல் இந்த கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கு மற்ற சில நோய்கள் இருக்கு இல்லையா? இப்போ சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டானா அதனால கிட்னி பாதிப்பு ஏற்படலாம். அப்புறம் உயர் ரத்த அழுத்தம், ஸோ பிபி ஜாஸ்தியாகும் போது கிட்னி பாதிப்பு வரலாம். ஸோ சுகரும் பிபி கண்ட்ரோல் பண்ணும்போது எஸ்எல்இனால் ஏற்படுற கிட்னி பாதிப்பை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பார்த்துக்க முடியுங்க. இப்போ இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த எஸ்எல்இ பேஷண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த வலி மாத்திரை ஒன்று வீட்லேயே வச்சுருப்பாங்க, இல்லை பேரஸ்டமால், இல்லை வந்து சில வகையான வலி மாத்திரை கடையில் போய் செட்டு மாத்திரை இது போல மாத்திரை வாங்கி போட்டுப்பாங்க. இந்த மாத்திரை முக்கியமாக இந்த என்எஸ்ஐடிஸ் வலி மாத்திரைகள் போடும்போது கிட்னி பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எஸ்எல்இ பேஷண்ட்ஸ் குறிப்பாக இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து வலி மாத்திரைகள் நிறைய போடுறது வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணாங்க.